வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். தாவடியில் இருந்து சுதுமலை செல்லும் பாதையில் இருக்கிறது நீங்கள் இப்பொழுது பார்த்த பப்பா தோட்டம். இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கும் இந்த தாவடி மானிப்பாய் ரோட். இந்த தாவடி மானிப்பாய் ரோட்டை பற்றித்தான் இந்த முதலாவது நிகழ்ச்சி அமையவிருக்கிறது. அடுத்து வரும் சில வினாடிகளில் சுவிட்ச் போட்டது போல உங்களது பழைய நினைவுகள் உங்களிடம் வந்து சேரப்போகின்றன. வணக்கம் தாய்நாடு உங்களை வரவேற்கிறது. யாழ்ப்பாணத்தில் அந்த காலத்தில் பொழுதுபோக்கு குறைவு என்பதற்கு நல்ல உதாரணம். ரோட்டு போடுவதை வேடிக்கை பார்க்க கூட 4-5 பேர் கூடுவார்கள். இதில் ரோட்டு போடுவது என்றால் இவர்களே புதிதாக ரோட்டு போடுகிறார்கள் என்று அர்த்தமல்ல. ரோட்டு போட்டது வெள்ளைக்காரன், இவர்கள் போடுவது அந்த ரோட்டுக்கு மேக்கப். அதாவது ரோட்டில் இருக்கும் குண்டு குழிக்கெல்லாம் கொஞ்சம் கல்லு போட்டு தாரால் ஒரு பூச்சு பூசிவிடும் மேக்கப். இதற்கே ஏக அமர்க்களமாக இருக்கும். மறுநாள் ரோட்டுக்கு மேக்கப் போட வரப்போகிறார்கள் என்றால் முதல் நாளே ஒரு பழைய டிராக்டர் கல்லு கொண்டு வந்து பாதி ரோட்டை அடைத்து கொட்டிவிட்டு செல்லும். அன்றிரவே கென்னங்கரையில் என்று தார் சுடப்பண்ணும் வண்டியொன்றை இழுத்து வந்து மீதி பாதி ரோட்டை அடைத்தபடி நிறுத்திவிட்டு செல்வார்கள். அதன் பின்னர் அந்த ரோட்டை இவர்களது திருவிழா முடியும் வரை ஜம் பண்ணித்தான் தாண்டி செல்ல வேண்டும். நகர வீதியில் நாம் சுற்றித் திரிந்த காலங்கள், வல்லை வேளி நாம் சென்று காற்று வாங்கிய நேரங்கள், நல்லூர் கந்தன் வீதியில் நாம் கம்பன் கழகம் பார்த்ததும், ராஜா தியேட்டர் அரங்கிலே களவாய் சினிமா பார்த்ததும். இவர்கள் ரோட்டு போட வரப்போகிறார்கள் என்று நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்க, மறுநாள் ரோட்டு போட வரப்போகிறார்கள் என்று சந்தோஷப்படும் ஒரு ஆத்மாவும் எங்கள் தெருவில் வசித்தார். அவருக்கு இதில் என்ன சந்தேகம்? தாவடி மானிப்பாய் ரோட் சர்வதேச தரத்தில் பளபளவென டாலடிக்கப் போகிறது என்றா? அதுவல்ல, இது வேறு விஷயம். அவர் என்ன செய்வார் என்றால், முதல் நாளே ரோட்டு போடும் ஆட்கள் ஒரு லோட் சல்லிக்கல்லு கொண்டு வந்து குவித்து விட்டு போவார்கள் என்று சொன்னேன் அல்லவா? இவர் அதில் கால்வாசி கற்களை கவர்ந்து தனது வீட்டு கொல்லைக்குள் இரவோடு இரவாக கடத்தி கொண்டு போய்விடுவார். அவற்றை சேகரித்துத்தான் அவரது வீட்டுக்கு மதில், மாட்டுத் தொழுவம் என்று கல்லோடு சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் கட்டுவார். மாமியாருக்கு பல்லு கட்டுவது நீங்களாக. லேடிஸ் கோலிட் சுண்டு குழி வெம்படி வீதி எல்லாம் சைக்கிளிலே சுற்றியது என் நெஞ்சில் சுற்றுதடா. லேடிஸ் கோலிட் சுண்டு குழி வெம்படி வீதி எல்லாம் சைக்கிளிலே சுற்றியது என் நெஞ்சில் சுற்றுதடா. சட்டநாதர் கோவிலில் அருணா கோஷ்டி பார்ப்பதும், இளங்கலைஞர் மன்றத்தில் அரங்கேற்றம் பார்த்ததும். மறுநாள் அதிகாலையிலேயே ஆபரேஷன் ரோட் மேக்கப் ஆட்கள் தான் என்று வந்து ரோட்டை ஆக்கிரமித்து விடுவார்கள். வந்தவுடன் செய்யும் முதல் காரியம் தீ மூட்டுவது, தேர் வண்டியின் அடிப்பகுதியில். அந்த வெப்பத்தில் தான் கெட்டியாக இருக்கும் தேர் உருக வேண்டும். சில நிமிடங்களில் அந்த ஏரியாவே தலைகீழாக மாறிப்போகும். ஒரே புகை மண்டலமாக இருக்கும். தமிழ் பட தேவலோக காட்சி போல. என்ன ஒரு வித்தியாசம்! புகைக்கு மறுபக்கம் இருந்து மன்னவா என்று பாடிக்கொண்டு ரம்பா, ஊர்வசி, மேனகா எல்லோரும் பெறமாட்டார்கள். பிரமாண்டமான ரோட் ரோலர் என்ஜின் மட்டும் வந்து சேரும். துர்க்கையம்மன் கோவிலில் பிரதட்டை அடித்ததும், மாரியம்மன் கோவிலில் தீவட்டி பிடித்ததும், சுட்டிபுரம் அம்மன் கோவில் சீர்காழி கச்சேரியும், நைனை அம்மன் கோவிலுக்கு வள்ளத்திலே போனதும். இங்கே இருக்கிற தேவலோக செட்டப் போதாதென்று ரோட் ரோலர் என்ஜின் தன் பங்குக்கு புகைவிடும். அதை செலுத்தி வரும் நபரும் தன் பங்குக்கு புகை விட்டு கொண்டு வருவார். அது 3 ரோசஸ் சிகரெட்.
அந்த காலத்தில் மாத்திரம் சுகாதார அமைப்புகள் சுதுமலையில் இருந்திருந்தால் கார்வண்டிக்கு தீ வைத்தவர், எஞ்சினுக்கு புகை போடுபவர், அருகில் நின்று பராக்கு பார்ப்பவர் எல்லோரையும் சுற்றுப்புற சூழல் மாசுக்கட்டு வாரியம் வாரிக்கொண்டு போயிருக்கும். சின்னமணி வில்லிசை சின்ன வயதில் பார்த்ததும், மாவிட்டபுரம் கோவிலில் மாவிளக்கு போட்டதும், சட்டநாதர் கோவிலில் அருணா கோஷ்டி பார்ப்பதும், இளங்கலைஞர் மன்றத்தில் அரங்கேற்றம் பார்த்ததும். இவர்கள் ஒரு வழியாக ரோட்டுக்கு மேக்கப் போட்டு வாலிபமாக்கி விட்டு அந்த பக்கம் செல்ல 2 நாட்களில் இந்த பக்கமாக மழை வரும். இவர்கள் போட்ட கல், பூசிய தார் எல்லாவற்றையும் வெள்ளம் அடித்துக் கொண்டு போய்விட மீண்டும் குண்டும் குழியுமாக இருக்கும். பிறகு என்ன? 3 மாதத்தில் மறுபடியும் தார்வண்டி வரும், கல்லு ஏற்றிக்கொண்டு டிராக்டர் வரும், இரவோடு இரவாக கால்வாசி கல்லை கவர்ந்து செல்ல ஆள் வரும். நாங்கள் ஓரிரு தினங்கள் வெள்ளை ஆடை அணிவதை நிறுத்த வேண்டி வரும். யாழ் நகர வீதியில் நாம் சுற்றித் திரிந்த காலங்கள், வல்லை வேளி நாம் சென்று காற்று வாங்கிய நேரங்கள். நல்லூர் கந்தன் வீதியில் நாம் கம்பன் கழகம் பார்த்ததும், ராஜா தியேட்டர் அரங்கிலே களவாய் சினிமா பார்த்ததும். ரோட்டு போட்ட கதையுடன் சம்பந்தமாக வேறு ஒன்றையும் சொல்லிவிடலாம். அது வீதியோர விதிமுறைகள், டிராபிக் ரூல்ஸ். வீதியோர விதிமுறைகள் சஹாரா பாலைவனம் தவிர்ந்த மற்ற எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. அதுபோலவே அந்த நாட்களில் எங்கள் ஊரிலும் ஒருவேளை இருந்திருக்கலாம் என்று இழுப்பதன் காரணம், நான் வசித்த காலத்தில் வீதியோர விதிமுறைகள் பற்றி யாரும் கண்டுகொண்டதுமில்லை. சுதுமலை மானிப்பாய் பக்கமாக டிராபிக் போலீஸ்காரர் யாரையும் நான் கண்டதுமில்லை. வீதியால் ஓடும் வாகனங்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு சுய கட்டுப்பாட்டு விதிமுறையை வைத்து அடிபடாமல் அப்படி இப்படி ஓட வேண்டியதுதான். இவையெல்லாம் கார், பஸ், சைக்கிள் போன்ற வாகனங்களுக்குத்தான். வேறு ஒரு வாகனம் இருக்கிறது, அதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடோ விதிமுறையோ பொருந்தாது. அந்த வாகனம் மானிப்பாய் ரோட்டில் நினைத்த திசையில் போகலாம், நினைத்த இடத்தில் யூட்டர்ன் அடிக்கலாம், நினைத்த காரியத்தை செய்யலாம். சுருக்கமாக சொன்னால் வானளாவிய அதிகாரம் பெற்ற வாகனம். மானிப்பாய் ரோட்டில் வீதியோர விதிமுறைகளை பின்பற்ற தேவையில்லாத காரோ, பஸ்ஸோ, சைக்கிளோ இல்லாத அந்த வாகனம் எது? அது வைரவரின் வாகனம், நாய். மானிப்பாய் ரோட்டில் அது நடக்கலாம், ஓடலாம், நிற்கலாம், குறுக்கே போகலாம், என் படுத்து தூங்கவும் செய்யலாம். யாரும் தட்டி கேட்க முடியாது. கிரிமலை கடலிலே நீச்சல் பழக போனதும், கச்சாங்கடை ஆட்சியோடு சண்டை பிடித்து ஓடியதும். கிரிமலை கடலிலே நீச்சல் பழக போனதும், கச்சாங்கடை ஆட்சியோடு சண்டை பிடித்து ஓடியதும். தட்டிவானிலேறே சன்னதி கோவில் போனதும், அன்னதான மண்டபத்தில் வரிசையாக நின்றதும். ஊரில் இருக்கும் நாய்கள் தனித்தன்மையானவை. நீங்கள் எந்த ஊர் மிருகக்காட்சி சாலைக்கு போனாலும் இவை போன்ற நாய்களை பார்க்க முடியாது. வெவ்வேறு தினசில் வெவ்வேறு ஸ்டைலில் நாய்கள் இருந்தாலும் அவை ஒற்றுமையாக செய்யும் ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? உங்களை துரத்துவது. நீங்கள் புதிதாக மானிப்பாய் பக்கம் வந்தால் இவை குரைக்கும். நீங்கள் சைக்கிளில் வந்தால் துரத்தும். அதுவும் சிவப்பு, மஞ்சள் போன்ற பிரகாசமான கலர்களில் உடை அணிந்திருந்தால் உத்தரவாதமாக கடிக்கும். அதற்காக பயந்து விடாதீர்கள். இவை நீங்கள் உங்கள் வீடு போய் சேரும் வரை உங்களை துரத்தி வராது. மதவழி ஒழுங்கையில் நாய்கள் உங்களை துரத்த தொடங்கினால் வாசகசாலை ஒழுங்கை வரைதான் அவை உங்களை துரத்தி வரும். வாசகசாலை ஒழுங்கையுடன் அவற்றின் துரத்தல் அதிகார எல்லை முடிந்து போகும். எனவே அதுவரை உங்களை துரத்திவிட்டு மீண்டும் மதவழி ஒழுங்கைக்கு நல்ல பிள்ளையாக திரும்பிச் சென்றுவிடும். அப்பாடா, வாசகசாலை ஒழுங்கை வரைதான் இந்த இம்சையாண்டு நிம்மதி பெருமூச்சு விடாதீர்கள். ஏனென்றால் அந்த ஒழுங்கையில் வேறு ஒரு செட் நாய்கள் உங்களுக்காக காத்திருக்கும். தட்டிவானிலேறே சன்னதி கோவில் போனதும், அன்னதான மண்டபத்தில் வரிசையாக நின்றதும். பண்டித்தலச்சி அம்மன் கோயில் பங்குனி திங்கள் பொங்கலும், வள்ளிபூர கோவிலின் நாமம் மள்ளி பூசியதும். நாகர்கோவில் மணல் காடு சவுக்கங்காட்டு தோப்பெல்லாம் கப்பல் திருவிழா பார்த்தது என் நெஞ்சில் நிக்குதடா. நாகர்கோயில் மணல் காடு சவுக்கங்காட்டு தோப்பெல்லாம் கப்பல் திருவிழா பார்த்தது என் நெஞ்சில் நிக்குதடா. இந்த ஊர்களில் இருக்கும் மற்றொரு முக்கியமான விஷயம் ஒழுங்கைகள். மிகவும் குறுகலான குச்சொழுங்கைகள். இந்த குச்சொழுங்கைகளின் சைஸ் எவ்வளவென்று தெரியாதவர்களுக்காக ஒரு விளக்கம் கூற வேண்டியது அவசியமாகிறது. அதற்கு ஒரு உதாரணமும் சொல்லலாம். இருள் மங்கும் நேரத்தில் நல்ல கள்ளு குடித்துவிட்டு நடக்க முடியாமல் நடந்து வரும் குடிமக்கள் கூட எங்களூர் குச்சொழுங்கையின் வழியாக வந்தால் கீழே விழமாட்டார்கள்.
மாயமா, மந்திரமா அல்லது இந்திரஜாலமா அல்லது இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மானிப்பாய் குச்சொழுங்கைகளில் சந்திர மண்டலத்தில் இருப்பது போல வாயு அமுக்கம் குறைவா? இவையெல்லாம் அல்ல அதற்கான காரணம். விஷயம் என்னவென்றால், குச்சொழுங்கையில் இறங்கியதும் தண்ணி அடித்தவர் தடக்கி விழுவார் அல்லவா? அப்போது அவரை இடதுபுற வேலி தாங்கிக் கொள்ளும். ஒரு மாதிரியாக வேலியை பிடித்துக் கொண்டு நிமிர்ந்தால் போதையில் இருப்பவர் என்ன செய்வார்? வலதுபுறம் சரிவார். நோ ப்ராப்ளம். இப்போது அவர் வலதுபுற வேலியில் மோத அது தாங்கிக் கொள்ளும். இப்படியாக இடது வேலி வலது வேலி இடது வேலி என்று ஒரு ஜீ போல இருபக்க வேலிகளையும் தடவி தடவி கடைசி வரை கீழே விழாமல் வீடு போய் சேர்ந்து விடுவார், வேலியில் ஓணான் இல்லாதிருக்கும் பட்சத்தில். விக்னா டியூஷன் போனதும் சயன்சோலில் படித்ததும் நேற்று போலே தெரியுது, இது வாழ்வில் மறக்குமா? விக்னா டியூஷன் போனதும் சயன்சோலில் படித்ததும் நேற்று போல தெரியுதே, இது வாழ்வில் மறக்குமா? பள்ளிக்கூடம் போகாமல் பிக் மச் பார்க்க போனதும் வாத்தியாரை கண்டதும் கூட்டத்திலே மறைந்ததும். பள்ளிக்கூடம் போகாமல் பிக் மச் பார்க்க போனதும் வாத்தியாரை கண்டதும் கூட்டத்திலே மறைந்ததும். யாழ் நகர வீதியில் நாம் சுற்றித் திரிந்த காலங்கள், வல்லை வேளி நாம் சென்று காற்று வாங்கிய நேரங்கள். நல்லூர் கந்தன் வீதியில் நாம் கம்பன் விழா பார்த்ததும், கைலாசபதி கலையரங்கில் கலர்ஸ் நைட் பார்த்ததும். லேடிஸ் காலேஜ் சுண்டுகுழி வெம்பாடி வீதியெல்லாம் சைக்கிளிலே சுற்றியது என் நெஞ்சில் சுற்றுதடா. லேடிஸ் காலேஜ் சுண்டுகுழி வெம்பாடி வீதியெல்லாம் சைக்கிளிலே சுற்றியது என் நெஞ்சில் சுற்றுதடா. யாழ் நகர வீதியில் நாம் சுற்றித் திரிந்த காலங்கள், வல்லை வேளி நாம் சென்று காற்று வாங்கிய நேரங்கள். இந்த நிகழ்ச்சியிலிருந்து தெரியும் நீதி என்ன? ஒரு ரோட் ரோலர் என்ஜின், 4-5 நாய்கள், 2 குச்சொழுங்கியை வைத்து கூட ஒரு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக தயாரிக்க முடியும் என்றால் அது தமிழனால் தான் முடியும். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை அடுத்து தொடரப்போவது வணக்கம் தாய்நாடு. ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ். நாடுகளில் வசிக்கும் நம்மவர்கள் தாய்நாட்டில் நம்மவர்களால் தயாரிக்கப்படும் உணவு பதார்த்தங்களை வாங்குவதில் அதிக அக்கறை காட்டுகிறார்கள் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். தாய்நாட்டிலிருந்து வரும் உணவு பதார்த்தங்களில் சில உணவு பதார்த்தங்கள் சாதாரணமாக நமக்கு பழக்கப்பட்டவையாக இருக்கும். வேறு சில உணவு பதார்த்தங்கள் சற்றே புதியதாக, அதாவது நமக்கு பழக்கப்பட்ட உணவு பதார்த்தம் சற்றே புதிய வடிவத்தில் காணப்படும். இப்படியான ஒரு புதிய வடிவத்தில் நமக்கு தெரிந்த ஒரு உணவு பதார்த்தம் தயாரிக்கும் முறையை பற்றித்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். எம்மவர்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம் வடகம். விரதம் என்று சொன்னாலோ இல்லை, சிலர் தினமும் சாப்பிடுவார்கள், சிலர் குறிப்பிட்ட சில தினங்களில் சாப்பிடுவார்கள். ஆனால் வடகம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். வடகம் 2-3 ரகத்திலான வடகங்கள் எம்மவர்களால் தயாரிக்கப்படும். இன்று நாங்கள் பார்க்க போவது ஒரு வித்தியாசமான வடகத்தை. இது மூலிகை வடகம் என்று சொல்லப்படுகிறது. இப்போதெல்லாம் இந்த உணவுப் பொருட்களால் சில பிரச்சனைகள், உடலில் சில பிரச்சனைகள் ஏற்பட தொடங்கி இருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், பயிர் செய்கைக்கு பயன்படுத்தப்படும் சில கிருமி நாசினிகள், அப்படியான சில பொருட்களால் பக்க விளைவுகள் ஏற்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் ஒரு மூலிகை என்று வரும்போது பொதுவாகவே அது ஒரு இயற்கை வைத்தியத்துடன் தொடர்பு பட்டதுதான் மூலிகை. அப்படிப்பட்ட மூலிகையால் ஆன வடகம் ஒன்று பற்றிய நிகழ்ச்சி தான் இன்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த மூலிகை வடகத்தை தயாரிக்கும் பிரணவ சக்தி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு திருக்குமரன் அவர்களை இப்பொழுது நாங்கள் சந்திக்க போகிறோம். இந்த சாதாரணமாக தயாரிக்கப்படும் வடகங்களுக்கும் உங்களுடைய மூலிகை வடகத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முதல், இந்த மூலிகை வடகத்தில் பொருட்கள் என்னென்ன நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பது ஒரு ட்ரேட் சீக்ரெட் அல்லது ஒரு வியாபார ரகசியம் என்று கருதுகிறீர்களா, இல்லை இதை இதுதான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்பதை வெளிப்படையாக சொல்லுகிறீர்களா? ஏனென்றால் இந்த மூலிகை சாமான்கள் எங்களோட பொருட்களில் என்ன இருக்குன்னு மக்களுக்கு, அதாவது எங்களோட வாடிக்கையாளர்களுக்கு விளங்கினா தான் அவர்கள் தங்களோட நோய்களுக்கு இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த மூலிகை எடுத்து சாப்பிடுவார்கள். அப்போ நாங்கள் அதுகளை ஒழித்து வைத்தால் அவர்களுக்கு விளங்காது.
உண்மைதான். அந்த இன்கிரீடியன்ஸ் இதனுள் என்னென்ன பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன, அந்த பொருட்களுக்கு என்ன சக்தி இருக்கிறது, அந்த பொருட்களை உண்டால் உடலில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அல்லது என்னென்ன நோய்கள் நீங்கும், உங்களுடைய தயாரிப்பில் விளக்கமாக கூறப்போகிறீர்கள், அப்படித்தானே? அதாவது இந்த வேப்பம்பூ வந்து பல நோய்களை குணப்படுத்தக்கூடியது. வேப்பம்பூ அதை விட இப்போ எல்லாருக்கும் கூடுதலாக இருக்கின்ற நீரிழிவு, இந்த ப்ரெஷர் போன்ற நோய்களை தடுக்கக்கூடிய சக்தி இந்த வேம்புக்கு இருக்கின்றது. அதனால்தான் இந்த வேப்பம்பூ எங்களோட தமிழ் வைத்தியத்தில் மிக முக்கியமான ஒரு சாமான் வேம்பு. அதை வீட்டுக்கு முன்னால் நின்று அந்த காற்று பட்டாலே நல்லதுன்னு சொல்லுவார்கள். வேப்பங்காற்று சுகமாக இருக்கும்னு சொல்லுவார்கள். மற்றது அந்த வேப்ப மரத்தில் சமைக்கின்ற அந்த உணவு கூட நல்லா இருக்கும் என்று சொல்லுகின்றார் பழைய ஆக்கள். அந்த மரத்தின் விறகுல சமைத்தால் அந்த உடம்பில் அது இந்த வேம்பின் தன்மை சோறும் என்று சொல்லுகின்றார்கள். அப்படியாக வேம்பு ஒரு பல மருத்துவ குணம் மிக்க ஒரு மரம் ஒன்று. ஆகவே அதை நாங்கள் அந்த முக்கியமாக வேப்பம்பூ அதுதான் சேர்த்து கொண்டிருக்கின்றோம். இல்லை, இப்போ உங்களுடைய வடகத்தின் முக்கியமான மூலப்பொருள் வேப்பம்பூ, அப்படியா? முக்கியமான பொருள் வேப்பம்பூ, பாவக்காய், சிறுகுறிஞ்சா, வாழைப்பூ. இந்த 4 பூக்களும் தான் நான் பிரதானமாக இதுக்குள்ள சேர்க்கப்படுகின்றது. 4 ஒன்றாக சேர்க்கிறீர்களா இல்லை வேற வேறையா? 4 ஒன்றாக சேர்த்து மூலிகை வடகம் என்ற பெயரில் விட்டு கொண்டிருக்கின்றேன். அந்த மூலிகை வடகத்தில் பிறகு 3 வகையாக பிரிச்சிருக்கின்றேன். வீதாசார அடிப்படையில் வேப்பம்பூவின் வீதம் அதிகம், பாவற்காயின் வீதம் அதிகம், சம அளவான கலவை என்று அந்த அளவில் போட்டிருக்கின்றேன். சிறியவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரை அந்த சாப்பிடக்கூடிய ஒரு பொதுவான வடகமாக சமகலை உள்ள மூலிகை வடகம் இருக்கின்றது. கொஞ்சம் அவங்களுக்கு கசத்தாலும் பரவாயில்லை, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கசத்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம்ன்றதுக்காக அவர்களுக்காக நாங்கள் அந்த வேப்பம்பூவை கூடுதலாக போடுகின்றோம். அது கொஞ்சம் அதை வருத்தம் உள்ளவர்கள் அதை கூட விரும்புவார்கள். எங்களுக்கு கொஞ்சம் வேப்பம்பூ கூட தேவைப்படுது, எங்கள் வேப்பம்பூ கூட சாப்பிடணுமன்றது உள்ளவர்களுக்காக அந்த சம கலவையில் இருக்கின்ற அளவை விட ஒரு குறிப்பிட்ட வீதம் வேப்பம்பூவை கூட போடுகின்றோம். அதே மாதிரி பாவக்காயையும் கூட போடுகின்றோம். அதெல்லாம் அந்த கூட கயராக இருக்கும். அது சிறுவர்கள் நோமலாக அதை விரும்பி சாப்பிட்றவர்கள் எல்லாம் அந்த வடகத்தை பெருசாக விரும்ப மாட்டார்கள். ஏன்னா அந்த கசரும் என்று சொல்லி அதை சாப்பிட மாட்டார்கள். அந்த நாங்கள் கசத்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு வருத்தம் மாறணும், இது சாப்பிடணும்ன்றவர்கள் அந்த வடகத்தை சாப்பிடுவார்கள். மற்ற அதே மாதிரி தான் இந்த சிறு உறிஞ்சாவும் கொஞ்சம் கூடுதலாக போட்ட ஒரு வடகம் இருக்கின்றது. அப்போ அதை அவர்கள் விரும்பி ஆர்டர் பண்ணுவார்கள். எங்களுக்கு இதில் கொஞ்சம் கூட போட்டுத்தாங்க, இதில் கொஞ்சம் கூட போட்டுத்தாங்கன்ட்டு. கடையில் போடக்கே 100 பேக்கெட் அதில் போட்டோம்னா இந்த பேக்கெட்லேயே ஒரு 3-4 பேக்கெட் குறைஞ்ச அளவில் போடுவோம். அப்போ தேவையானவர்கள் இந்த பேக்கெட்டை கொள்ளணும் செய்து கொண்டு செல்வார்கள். பொதுவாகவே வடகம் என்று சொல்லும்போது வாழைப்பூவில் செய்யப்படும் வடகம் பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அதே போல வேப்பம்பூ, இதுதானே வேப்பம்பூவில் செய்யப்படும் வடகம் கூட தெரிந்திருக்கும். ஆனால் நீங்கள் அந்த சிறு குறிஞ்சா என்று சொன்னீர்கள், அது எங்கே இருக்கிறது? இந்த இலை தான் சிறு குறிஞ்சா. சரி, இந்த சிறு குறிஞ்சா இலை வந்து எதற்காக இதை பயன்படுத்துகிறது? இது ஒரு காய வைக்கப்பட்ட இலை, அப்படித்தானே? சரி, இதை எதற்காக பயன்படுத்துகிறீர்கள் இந்த மூலிகை வடகத்தில்? மூலிகை வடகத்தில் இந்த சிறு குறிஞ்சாவை நாங்கள் இது அவனில் போட்டு காய வைத்துட்டு பிறகு இதை நாங்கள் இப்படி கசக்கும் பொழுது இது நல்ல தூளாக உடைந்ததை தான் போடுகின்றோம். இதன் மருத்துவ குணம் மிக முக்கியமானது என்னென்றால் இன்சுலினை கட்டுப்படுத்துகின்றது. ஆயுர்வேத வைத்தியம் போன்ற வைத்தியங்கள், இயற்கை வைத்தியம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இயற்கை வைத்தியத்துக்கும்
இதைத்தான் பயன்படுத்துகிறார்களா? இரத்தத்தை சுத்தப்படுத்துகின்றது, எங்களோட பிளட்டை சுத்தப்படுத்துகின்ற தன்மை கூட இதில் இருக்கின்றது. மற்ற எங்கள் உடம்பில் இருக்கின்ற தேவையில்லாமல் அந்த உடலில் அந்த நீர் அது பொருட்களை அகற்றுகின்றது. மற்ற உடல் நிறையையும் குறைக்கின்றது, எடையை குறைக்கின்றது. சரி, இப்பொழுது அந்த மீதி நிறைய பொருட்கள் இங்கு வைத்திருக்கிறீர்கள். இதெல்லாமே வந்து உங்களுடைய மூலிகை வடகத்தில் சேர்க்கப்படும் மூலப்பொருட்கள். கறிவேப்பிலை என்று நினைக்கிறேன், அப்படித்தானே? மிளகாய் கூட சேர்க்கிறீர்களா? மிளகாய் வந்து அதுவும் எங்களோட இரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்துகின்ற ஒரு சாமான் மிளகாய். அடுத்தது இந்த உரைப்பு வந்து எங்களுடைய சுவாசப்பை வந்து வடிவாக இயங்க வேணுமா இருந்தால் இந்த உரைப்பு மிக மிக முக்கியம். நாங்கள் உரைப்பை கூடுதலாக சாப்பிடும் பொழுது பாருங்க மூக்கால அந்த கழிவு நீர்களை வெளியாகட்டும். அப்போ அதிலிருந்து என்ன எங்களுக்கு தெரிகின்றதுன்னா மிக முக்கியமான சாமான் மிளகாய். எங்களோட சுவாசப்பை வேலை செய்கின்றது. சுவாசப்பை ஒருவருடைய உடம்பில் சுவாசப்பை ஒழுங்கா வேலையில்தான் ஏனைய உறுப்புகள் அனைத்தும் வடிவாக வேலையும், இரத்தமும் சுத்தமாகும். இரத்த ஓட்டம் அவசியம். இப்பொழுது இது வந்து ஒரு பொன்னாங்கண்ணியா? இது பொன்னாங்கண்ணி, இது வாழைப்பூ, பட் இதெல்லாம் வந்து என்ன? இது மல்லி. இது மல்லி. இப்போ நீங்கள் இந்த மா எல்லாம் சேர்க்கிறீர்கள். இதில் உளுந்து வந்து நினைவு திறனை அதிகரிக்கும், உடலில் பலத்தை ஏற்படுத்தும், மற்றது நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த உளுந்துக்கு இருக்கின்றது. இது வந்து கட்டை மிளகாயா ஏன் போடுவோம் என்றால் மிளகாய் தூளாய் அரைத்து போடுவதோட கட்டை மிளகாயா இருப்பது நாவுக்கு கொஞ்சம் சுவையாக இருப்பது. இது வந்து போடுற காரணம் வந்து இந்த உங்களுடைய வடகம் சுவையாக இருக்கணும்ன்றதுக்காக நாங்கள் அதை கட்டை தூளாக போட்டுகின்றோம். இப்போ இந்த பேக்கெட்களில் இந்த வடகம் விற்பனை ஆகிறது. இது எங்கே விற்பனை ஆகிறது? இது வந்து இலங்கையில் மட்டும்தான் விற்பனை ஆகிறதா, இல்லை வெளிநாடுகளிலும் விற்பனை ஆகிறதா? யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிரதான ஃபுட் சிட்டிகளில் நமது வடகம் இருக்கின்றது. இலங்கைக்கு வெளியே எங்கேயாவது? பிரான்ஸில் நமது வடகம் எடுக்கக்கூடியமாக இருக்கின்றது. இந்த வடகத்தை பிரான்சில் வாங்கலாமா? பிரான்சில் எடுக்கக்கூடியமாக இருக்கின்றது. தொல்புறத்திலிருந்து தொலை தூரம் வரை செல்கிறது இந்த வடகம். பிரான்சில், இப்போ யூரோப்பில் பிரான்சில் மட்டும்தானே, இல்லை நீங்கள் பிரிட்டன், சுவிட்சர்லாந்து அங்கே எல்லாம் இல்லையா? மார்க்கெட்டில் இருக்கிறதுண்டா பிரான்ஸில் மட்டும்தான் இருக்கின்றது. ஏனைய நாட்டில் இருப்பவர்கள் எனக்கு தொலைபேசி மூலம் அறிவித்து நான் இப்படி ஒரு பார்சல் அனுப்புங்க என்று சொல்லி நான் இங்கே டிரெக்டாக வேறு நாடுகளுக்கு பார்சல் மூலம் அந்த வடகத்தை அனுப்பி கொண்டிருக்கின்றோம். இப்போ நீங்கள் பிரான்ஸில் வந்து நீங்களாகவே அனுப்புகிறீர்களா அல்லது வேறொரு நிறுவனம் மூலமாக அனுப்புகிறீர்களா? இன்னொரு வேறு பொருட்களை இங்கிருந்து கொள்ளணும் செய்து விற்பனை செய்யும் ஏற்றுமதியாளர் ஒருவரூடாக நான் எனது பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன்.